அவர் பேர் ஒகில் சந்திரா சென் அப்படின்னு பேர், ஏதோ ஒரு பெங்காலி பேர். அந்த மனிதரால் தான் இந்திய ரயில்வேயில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் பாத்ரூம் வந்தது. 1909ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் அவர் ஒரு வெஸ்ட் பெங்காலி ஒரு அகமத்பூருங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறுறார். ட்ரெயினில் ஏறுறதுக்காக வரும்பொழுது இவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பிளாச்சொலை விற்றுருக்கேன். நல்ல ஃபைபரஸ் ஃபுட்டாச்சு, ஒரு சுளைக்கு 4 சுளையாக சாப்பிட்டு வைப்போம், அது வாட்டுக்கு உள்ளே கிடக்கட்டும்னு இவர் வாங்கி உள்ளே போட்டது உள்ளே கிடக்கலை, உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவர் பிளாச்சொலையை வாங்கினார், சாப்பிட்டாரு, உருட்டுது. நேராக ரயில்வே ஸ்டேஷன். அப்போல்லாம் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் போகிறாங்கல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ரெஸ்ட் ரூம். இந்தியன்ஸ் போகிற கம்பார்ட்மெண்ட்டில் ரெஸ்ட் ரூம் கிடையாது. இவர் தோது பார்க்க போயிட்டார். வண்டி கிளம்பிருச்சு சார். வண்டி கிளம்புன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓடி ட்ரெயினில் ஏறலான்னு பார்க்குறாரு. ட்ரெயின் போயிடுது. ட்ரெயின் போன உடனே இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, ஆங்கிலேய அரசுக்கு இவர் படிக்காத ஒரு நபர், தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இன்னைக்கும் ரயில்வே மியூசியம் நியூ டெல்லியில் இருக்கு, காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, அப்படியே அந்த லாங்குவேஜ் அப்படியே சொல்கிறேன் நான். அந்த லாங்குவேஜ் அப்படியே சொன்னால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். சார், ஐ கேம் ட்ரெயின் அகமத்பூர் கோயிங், ஜாக் ஃப்ரூட் பெல்லி, ஃபுல் பெல்லி ஜாக் ஃப்ரூட். Jackfruit, ask for dung. Dung na sani, ask for dung. I go bathroom. Guard, blow whistle. Train start. I hear whistle. Come run. With one hand dhoti, another hand lota. கழுவுன லோட்டாவையும் தூக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கையில் வேட்டி ஒரு கையில் லோட்டாவோட ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஒன் ஹேண்ட் டோத்தி, ஒன் ஹேண்ட் லோட்டா. ட்ரெயின் வெண்ட். ஐ ரைட் டு த நியூஸ் பேப்பர், ஐ ரிப்போர்ட், பிக் ரிப்போர்ட். யூ கிவ் டாய்லெட் இன் ஆல் ட்ரெயின். சந்திரா சென். இப்படி எழுதப்பட்ட கடிதம் ஒரு ஆங்கிலேயருக்கு புரிந்து, ஒவ்வொரு இந்தியன் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுமே கழிவறையை புகை வண்டியில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை வகுப்புகளிலும் ரெஸ்ட் ரூம் என்கிற ஃபெசிலிட்டி ஏற்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.